Write a short notes on P class, NP class, NP hard, NP complete, NP reduction, problem reduction. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஏப்ரல் மே 2023, நவம்பர் டிசம்பர் 2023. ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து நமக்கு இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஷார்ட் நோட்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. 5th யூனிட்டில் உங்களுக்கு இந்த கொஷின் வந்து இருக்குது. இப்போ இந்த பி கிளாஸ், என்பி கிளாஸ், என்பி ஹார்டு, என்பி கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டேஷ்னல் காம்ப்ளெக்சிட்டி கிளாஸஸ். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் கம்ப்யூட்டேஷ்னல் காம்ப்ளெக்சிட்டி கிளாஸஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டாபிக்ஸை தான் வந்து சப் டாப்பிக்காக போட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் மாட்டு காம்ப்ளெக்சிட்டி கிளாஸஸ், காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு வந்துட்டாவே அது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு பெஸ்ட்டு கேஸு, ஒஸ்ட்டு கேஸு, ஆவரேஜ் கேஸு, ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க நிறைய பேர். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கொஷின் வந்து இப்படிதான் இருக்கும், கம்ப்யூட்டேஷ்னல் காம்ப்ளெக்சிட்டி கிளாஸஸ். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பி கிளாஸ், என்பி ஹார்ட், என்பி கம்ப்ளீட், ஸோ இந்த 4ஐயும் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது கூட அடிஷ்னலாக வந்து ப்ராப்ளம் ரிடக்ஷனாக என்ன அப்படின்னு வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 5 டாபிக்ஸுக்கான இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்னது, பி கிளாஸ். ஸோ பி கிளாஸ் அப்படின்றது என்னென்னா பாலினாமியல் டைம். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாலினாமியல் டைம். அடுத்தது இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் டெசிஷன் ப்ராப்ளம். அதாவது இந்த பி கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸாக இருக்கும் அப்படின்னா டெசிஷன் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஸோ டெசிஷன் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று எஸ் இல்லைன்னு நோ, இந்த 2 ஆன்சர் தான் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எஸ் அப்படின்னா அதை நோக்கி கண்டினியூ பண்ணுவோம், நோ அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் டிசைட் பண்ணி ஒரு பாத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அதுதான் டெசிஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய டெசிஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னது பி கிளாஸ். ஓகே. ஸோ பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாலினாமியல் டைம். ஸோ இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் டெசிஷன் ப்ராப்ளம்ஸ். அந்த டெசிஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது எஸ் ஆர் நோ ஆன்சர் தான் வந்து ஆன்சர் ஆகும். நெக்ஸ்ட்டு இட் கேன் பி சால்வ்டு பை டிட்டர்மினிஸ்டிக் மெஷின் இன் பாலினாமியல் டைம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பி கிளாஸில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமுமே வந்து ஈஸியான ப்ராப்ளம். ஓகேவா? அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது பாலினாமியல் டைம்குள்ளே சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ்டாக நம்ம இவ்வளோ டைம்குள்ளே என்னுடைய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், டைம் வந்து டிட்டர்மின் பண்ணலாம். ஸோ அப்போது டிட்டர்மினிஸ்டிக் மிஷின் வந்து என்ன பண்ணுதுன்னா பாலினாமியல் டைமில் நம்மளுடைய பி கிளாஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. ஓகே. ஸோ அடுத்தது இந்த பி கிளாஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஈஸி டு ஃபைண்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், சொல்யூஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பி கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ராக்டபிள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம், சால்வபிள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பி கிளாஸில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே கண்டிப்பாக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பி கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் பி சால்வ் இன் தியரி. அதாவது ஒரு ப்ராப்ளமை தியரிட்டிக்கலாகவும் நம்ம சால்வ் பண்ணலாம், அதே மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் அதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது ப்ராக்டிக்கலாக அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை தான் நம்ம வந்து பி கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இதில் பி கிளாஸ் ப்ராப்ளமுடைய ஃபீச்சர்ஸ் வந்து எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த லாஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து எழுதுனா போதும். இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் சொல்யூஷன், பி கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் ட்ராக்டபிள் அண்ட் சால்வபிள், பி கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் பி சால்வ்ட் இன் தியரி ஆஸ் வெல் அஸ் இன் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ இந்த பி கிளாஸ் ப்ராப்ளம்க்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஜிசிடி கண்டுபிடிக்கிறது, மேக்ஸிமம் மேட்சிங், பைபார்டேட் கிராஃப் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதில் மேக்ஸிமம் மேட்சிங் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அடுத்தது சர்ச்சிங்லாம் நிறைய நம்ம பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம பாலினாமியல் டைம்குள்ளே சால்வ் பண்ணுறதால, டிட்டர்மினிஸ்டிக் மிஷினால் சால்வ் பண்ண முடியறதால இந்த கேட்டகரியில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து நம்ம பி கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து பி கிளாஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு என்பி கிளாஸு. ஸோ என்பி கிளாஸ் அப்படின்றது இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நான் டிட்டர்மினிஸ்டிக் பாலினாமியல் டைம். என்பி அப்படின்னா நான் டிட்டர்மினிஸ்டிக் பாலினாமியல் டைம். ஸோ இது வந்து என்னென்னா இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் டெசிஷன் ப்ராப்ளம். அதாவது இந்த கிளாஸ் என்பி கிளாஸ்க்கு கீழே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்தோன்னா டெசிஷன் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அதுக்கும் எஸ் ஆர் நோ ஆன்சர் தான் வந்து நம்ம வந்து கெட் பண்ணுவோம்.
ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸை யார் வந்து சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா நான் டிட்டர்மினிஸ்டிக் மெஷின் வந்து சால்வ் பண்ணும். ஸோ இப்போ பி கிளாஸில் டிட்டர்மினிஸ்டிக் மெஷின் வந்து சால்வ் பண்ணுது. என்பி கிளாஸில் வந்து பார்த்தோன்னா நான் டிட்டர்மினிஸ்டிக் மெஷின் வந்து பாலினாமியல் டைம்குள்ளே அதை வந்து சால்வ் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்ளமுடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் difficult. It is hard to find the solution but easy to verify the solution. இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சொல்யூஷனை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன் நம்ம கேட்ட ப்ராப்ளம்க்கு கரெக்டாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு the NP class problems can be verified by Turing machine. ஸோ டியூரிங் மிஷினை வந்து வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த ப்ராப்ளமுடைய சொல்யூஷன்ஸை பாலினாமியல் டைம்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து வெரிஃபை பண்ணுறோம். அண்ட் இட் குட் நாட் பி சால்வ்ட் இன் பாலினாமியல் டைம். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பாலினாமியல் டைம்குள்ளே சால்வ் பண்ண முடியாது. பட் ஆன்சரை நம்ம என்ன பண்ணலாம், பாலினாமியல் டைம்குள்ளே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஹாமில்டனியன் பாத் ப்ராப்ளம், ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், கிராஃப் கலரிங், பூலியன் சாட்டிஸ்ஃபைபிலிட்டி ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து நம்ம என்பி கிளாஸ்லேயும் வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் இந்த கிராஃப் கலரிங், ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹாமில்டனியன் பாத் ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லா கிளாஸ்லேயுமே வந்து ஃபாலோ ஆகும் பேஸ்ட் ஆன் த கிராஃப். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்குற அந்த கிராஃபுடைய சைஸை பேஸ் பண்ணி அது வந்து பி கிளாஸில் போகுதா, என்பி கிளாஸுக்கு போகுதா, இல்லைனா வந்து அதை வந்து என்பி ஹார்டுக்கு வந்து போகுதா அப்படின்றத வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டிசைட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா என்பி ஹார்டு. இப்போ என்பி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பி ப்ராப்ளம்ஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் டெசிஷன் ப்ராப்ளம், என்பி ப்ராப்ளம் அப்படின்னாலும் கலெக்ஷன் ஆஃப் டெசிஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி என்பி ஹார்டு ப்ராப்ளம் அப்படின்றது என்னென்னா கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸை தான் வந்து நம்ம ஹார்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா ஹார்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்பி கிளாஸில் தான் இருக்கும். பட் அது வந்து என்னவாக இருக்கும், கொஞ்சம் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸாக கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து என்பி ஹார்டு ப்ராப்ளம். அடுத்தது இட் டேக்ஸ் லாங் டைம் டு சால்வ். அதாவது இதுக்குன்னு வந்து டைமே வந்து கிடையாது. எப்போ வேணாலும் இதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்கும். ஆனால் நிறைய டைம் வந்து எடுத்துக்கும். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் வந்து எடுத்துக்கும். பட் சொல்யூஷன் கேன் பி வெரிஃபைட் இன் பாலினாமியல் டைம். இப்போ என்பி ப்ராப்ளம்ஸில் சொன்ன டைம்குள்ளே நம்மளால் வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. பட் சால்வ் பண்ண ஆன்சரை வெரிஃபை பண்ணுறது டைம்குள்ளே வந்து பண்ணலாம். அதே மாதிரி தான் என்பி ஹார்டுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா நிறைய டைம் எடுத்துக்கும் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ப்ராப்ளமை வெரிஃபை பண்ணுறதுக்கு அதாவது அந்த ப்ராப்ளமுடைய சொல்யூஷனை வெரிஃபை பண்ணுறதுக்கு டைம்குள்ளே பாலினாமியல் டைம்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஹார்டர் தேன் என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளமை விட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்பி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்டு பை யூஸிங் ப்ராப்ளம் ரிடக்ஷன் டெக்னிக். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான ப்ராப்ளமாக இருக்குது, டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ்ன்னு வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? அந்த ப்ராப்ளம் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸை டிஃப்ரெண்ட் சப் ப்ராப்ளம்ஸாக அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய நம்ம டிவைட் அண்ட் கான்குயர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? டைனமிக் ப்ரோக்ராமிங், பேக் ட்ராக்கிங் அப்ரோச் இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம்ல. ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமை நம்ம வந்து நம்பர் ஆஃப் சப் ப்ராப்ளமாக வந்து அதை டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபைனலாக வந்து ஒரு சொல்யூஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி என்பி ஹார்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல் என்பி ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் இன் என்பி ஹார்டு. என்பி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து என்பி ஹார்டுக்குள்ளே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி என்பி ஹார்டாக இருக்கிறது எதுவுமே வந்து என்பி ப்ராப்ளம்ஸும் வந்து கிடையாது. ஓகே, ஸோ இட் இஸ் எ நான் டிட்டர்மினிஸ்டிக். ஸோ என்பி கிளாஸே வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னும்பொழுது என்பி ஹார்டு கண்டிப்பாக என்னவாக இருக்கும், நான் டிட்டர்மினிஸ்டிக் மெஷினில் தான் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹால்ட்டிங் ப்ராப்ளம், நோ ஹாமில்டனியன் சர்க்கிள், ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், நாப்சாக் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து என்பி ஹார்டுக்கு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்பி கம்ப்ளீட். ஸோ என்பி கம்ப்ளீட் அப்படின்றது என்னென்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நான் டிட்டர்மினிஸ்டிக் பாலினாமியல் டைம் கம்ப்ளீட். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நான் டிட்டர்மினிஸ்டிக் பாலினாமியல் டைம் கம்ப்ளீட். Okay, so a problem is NP complete.
எப்போ ஒரு ப்ராப்ளமை நம்ம என்பி கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இஃப் இட் இஸ் போத் என்பி அண்ட் என்பி ஹார்ட், அதாவது என்பி கிளாஸ்லேயும் இருக்கும், என்பி ஹார்டு கிளாஸ்லேயும் இருக்கும். ஸோ என்பி கிளாஸும் என்பி ஹார்டு கிளாஸும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸ் ஆர் த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இன் என்பி. ஸோ என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, தீஸ் ஆர் த சப்செட் ஆஃப் லார்ஜ் கிளாஸ் ஆஃப் என்பி. ஓகே, ஸோ என்பி கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சப்செட்டை நம்ம வந்து என்பி கம்ப்ளீட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எனி ப்ராப்ளம் இன் என்பி கிளாஸ். ஓகேவா, என்பி கிளாஸில் இருக்கிற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் தட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆர் ரெடியூஸ்டு இன்டு என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த என்பி கிளாஸில் இருக்கிற ப்ராப்ளமை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணி என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸாக வந்து மாற்றி அதை பாலினாமியல் டைமில் நாம் சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா 0/1 knapsack ப்ராப்ளம், ஹாமில்டனியன் சைக்கிள் ப்ராப்ளம், வெர்டெக்ஸ் கவர், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்பி ஹார்டுக்கும் என்பி கம்ப்ளீட்டுக்கும் உள்ள வென் டயக்ராம். அதாவது இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, பி கிளாஸ், என்பி ஹார்டு, என்பி கம்ப்ளீட்டுன்னு 4 டாபிக்ஸ் படித்தோம்ல, இதுக்கான வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம கடைசியாக எடுத்து எழுதணும். ஸோ பி கிளாஸ் அப்படின்றது என்பி கிளாஸ்க்குள்ளே இருக்குது, ஆனால் ஒரு சர்டைன் கேஸ் வரைக்கும் தான். ஓகேவா, அதாவது பாலினாமியல் டைம்குள்ளே நமக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது அப்படின்னா அது பி கிளாஸ். ஸோ ஈஸியாக சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அது பி கிளாஸ். ஓகே, ஸோ பாலினாமியல் டைம்குள்ளே சால்வ் ஆகலை, ஆனால் சொல்யூஷனை பாலினாமியல் டைம்குள்ளே நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது வந்து என்பி கிளாஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்பி ஹார்ட் அப்படின்னா இட் டேக்ஸ் லாங்கர் டைம். ஓகேவா, லாங்கர் டைம் டு கிவ் த சொல்யூஷன். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஆனால் சொல்யூஷன் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷனை வெரிஃபை பண்ணுறது பாலினாமியல் டைம்குள்ளே நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த என்பி ப்ராப்ளமும் என்பி ஹார்டு ப்ராப்ளமும் இன்டர்செக்ட் ஆகுது இல்லை, ஸோ இந்த பிளேஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் அந்த 4 கிளாஸஸ்க்கான வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ராப்ளம் ரிடக்ஷன்னா என்ன அப்படின்றத வந்து அந்த கொஷனில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ப்ராப்ளம் ரிடக்ஷன் அப்படின்னாவே என்னது, ஒரு ப்ராப்ளம் ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஸோ அந்த டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி, அதாவது அதை வந்து சப்டிவைட் பண்ணி அந்த ப்ராப்ளமை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதை தான் வந்து ப்ராப்ளமை ரெடியூஸ் பண்ணுறது ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்ளம் ரிடக்ஷன் இஸ் அன் அல்காரிதம் டிசைன் டெக்னிக் தட் டேக்ஸ் எ டிஃபிகல்ட் ப்ராப்ளம். ஓகே, ப்ராப்ளம் ரிடக்ஷன் அப்படின்றது என்னது, ஒரு அல்காரிதம் டிசைன் டெக்னிக். அது என்ன பண்ணுது அப்படின்னா டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமை எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. எப்படி ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா, ரெடியூசஸ் இட் டு எ சிம்பிளர் ப்ராப்ளமாக அதை வந்து ரெடியூஸ் பண்ணுது. த சிம்பிளர் ப்ராப்ளம் இஸ் தென் சால்வ்டு. அது சிம்பிளர் ப்ராப்ளமாக அதை ரெடியூஸ் பண்ணி அப்புறம் அதை சால்வ் பண்ணி அதுக்கு வரக்கூடிய அந்த சொல்யூஷன் ஆஃப் த சிம்பிளர் இஸ் தென் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு த சொல்யூஷன் ஆஃப் த ஒரிஜினல் ப்ராப்ளம். அப்போது அந்த சிம்பிளர் ப்ராப்ளமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம்ல, அதை சால்வ் பண்ணி அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொல்யூஷனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் ப்ராப்ளமுடைய சொல்யூஷனாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, ஃபைண்ட் எல்சிஎம் ஃபார் 10 × 15, 10க்கும் 15க்கும் வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்ளமை ரெடியூஸ் டு அனதர் ப்ராப்ளம், அதாவது சிம்பிளர் ப்ராப்ளமாக ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராப்ளமை இப்போ சால்வ் பண்ணுறோம். இப்போ அந்த சிம்பிளர் ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் வருதில்ல, அந்த சொல்யூஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹார்டு ப்ராப்ளமில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து எல்சிஎம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி தானே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம், 10, 15. ஸோ காமனாக வந்து டிவைட் ஆகிறத வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ அட்லீஸ்ட் அதாவது ஏதாவது ஒன்று வந்து டிவைட் பண்ணாலும் அதை வந்து நம்ம எடுத்து இங்கே டிவைட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இந்த பக்கம் வரக்கூடிய எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா 30 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. இப்போ எல்சிஎம் வந்து நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி வந்து ஒரு கம்மியான நம்பர்ஸ் அப்படின்னும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ லார்ஜ் நம்பர்ஸாக இருக்குது, நிறைய நம்பர்ஸ் இருக்குது, அப்படி அதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட். அப்போ வந்து அது ஹார்டு ப்ராப்ளமாக ஆகுது. அப்போ அந்த ஹார்டு ப்ராப்ளமுக்கு நம்ம வந்து என்ன சொல்யூஷன் பண்ணலாம், அந்த ப்ராப்ளமுடைய டிஃபிகல்ட்னஸை நம்ம வந்து என்ன பண்ணணும்,
ரெடியூஸ் பண்ணணும். ஸோ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜிசிடி வந்து கண்டுபிடிக்கலாம். ஜிசிடி அப்படின்னும்போது கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூஸையுமே வந்து காமனாக டிவைட் பண்ணுற வேல்யூவை வச்சு தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ 10, 15 அப்படின்னும் போது 5ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரிமைனிங் வந்து 2 and 3 வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து காமனாக டிவைட் பண்ணுறது 1ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், வேறு எதுவுமே வந்து டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒரே ஒரு டைம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ராப்ளமில் வந்து அந்த கேல்குலேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ அப்போ ஜிசிடி நமக்கு என்ன கிடச்சிச்சு, அப்போது 5ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த சொல்யூஷனை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரிஜினல் ப்ராப்ளம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஒரிஜினல் ப்ராப்ளமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 10ன்றது எக்ஸு, ஒய்ன்றது 15. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை ஜிசிடி. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 10 இன்ட்டு ஒய்யோடைய வேல்யூ 15 டிவைடட் பை ஜிசிடி அப்படின்றது எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 5 கிடச்சிருக்கு. ஸோ அந்த 5 வந்து கீழே போட்டுறேன். அப்போது 5 நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு இங்கே 3 கிடைக்கும். ஸோ அப்போ 10 இன்ட்டு 3 வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 30 கிடைக்குது. ஸோ அப்போது டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளமை நம்ம ரெடியூஸ் பண்ணி அந்த சொல்யூஷனை ஒரிஜினல் ப்ராப்ளமில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இதை தான் வந்து ப்ராப்ளம் ரிடக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இந்த கொஷின் வந்து நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா 21 ரெகுலேஷனில் மொத்தமே வந்து 2 யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் தான் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துலையுமே வந்து நமக்கு வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒஸ்ட்டு கேஸ் வந்து நம்ம இதை வந்து 2 மார்க்ஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா, அட்லீஸ்ட் 2 மார்க்ஸ்லையாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கேட்பாங்க. ஒன்று பி கிளாஸ்க்கும் என்பி கிளாஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்கலாம், இல்லை என்பி கிளாஸ்க்கும் என்பி ஹார்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இல்லை என்பி ஹார்டுக்கும் என்பி கம்ப்ளீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க.